Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths 5th chapter 2-dimensional analytical geometry 2ல exercise 5.2ல second sum பார்ப்போம் இந்த வீடியோல. Find the equation of the ellipse in each of the following cases given below. ஓகேவா, first subdivisionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா foci கொடுத்திருக்காங்க and eccentricity கொடுத்திருக்காங்க. ஓகேவா, நமக்கு இதற்கு எல்லாமே ஃபார்முலாஸ் தெரிஞ்சாவே ஈஸியா நம்ம sums போட்டுடலாம். சோ ellipseக்கு உண்டான ஃபார்முலா எல்லாத்தையும் படிச்சிட்டோம்னா இப்போ ஈஸியா முடிச்சிடும் நமக்கு. இப்போ ஃபோக்கைக்கு நமக்கு என்ன தெரியும்? f ஃபார்முலா f is equal to plus or minus ae, 0. ஓகேவா, இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற given data, இந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது ae, 0 ன்னு இருந்ததுன்னா the major axis, அதாவது major axis is along x axis. So from given data major axis is along x axis. இது along parallel எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது plus or minus 3, 0 ன்னு இருக்கு இல்லையா? சோ இதுக்கு சென்டர் பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 0 0 தான் வரும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி சென்டர் பாத்தீங்கன்னா சென்டர் is equal to இது என்ன ஃபார்ம் வரும் உங்களுக்கு? 3, 0 and minus 3, 0 ன்னு வரும் இல்லையா பாயிண்ட்ஸ். சோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 3 minus 3 by 2 and 0 plus 0 by 2. சோ பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு? சென்டர் is equal to 0 0. சோ சென்டர் 0 0 ன்னு இருந்ததுன்னா along x axis தான். சென்டர் வேற வந்ததுனா தான் நமக்கு parallel to x axis ஆ parallel to y axis அப்படின்றத பார்க்கணும். சோ it is along x axis. ae, 0 ன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ ae is equal to இதோட கம்பேர் பண்ணுங்க. ae is equal to 3. நமக்கு ஆல்ரெடி e தெரியும் இல்லையா? அப்போ அந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 1/2 is equal to 3. அப்போ a is equal to இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 3 into 2 is equal to 6. So a value is equal to 6. ஓகேவா, a வேல்யூ தெரிஞ்சிச்சு. இதுக்கு நமக்கு a ஸ்கொயர் வேணும். ஓகேவா, எலிப்ஸோட ஃபார்முலா x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ன்னு வரும். ஸோ அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36. இப்போ நமக்கு b ஸ்கொயர் வேணும் இல்லையா? b ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னன்னா b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் e ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே பாக்ஸ் போட்டுருங்க நீங்க. So b square கண்டுபிடிக்கணும்னா b square is equal to a square 36 1 minus e square na 1/2 to the whole square. அப்போ 36 into 1 minus 1/4 36 into இது LCM பண்ணீங்கன்னா 4 minus 1 3/4. இதை கட் பண்ணீங்கன்னா 9 times. So b square is equal to 9 3s are 27. So equation of the ellipse is x square by a square plus y square by b square is equal to 1. ஓகேவா, அப்போ x ஸ்கொயர் பை a ஸ்கொயர்னா 36 plus y ஸ்கொயர் by 27 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா second subdivision, endpoints of major axis or endpoints of major axis is or என்ன கொடுத்திருக்காங்க? 0, plus or minus 5 and foci கொடுத்திருக்காங்க. foci என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0,
plus or minus 4. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 0, மேஜர் ஆக்சிஸ் வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா, அலாங் ஒய் ஆக்சிஸ் இப்படி இருக்கும். எலிப்ஸ் வந்து இப்படி இருக்கும். மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஏன்னா 0, ஏன்னு இருக்கு இல்லையா மேஜர் ஆக்சிஸ். ஃபோக்கே வந்து 0, ஏஇன்னு இருக்கு. ஸோ மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஃப்ரம் கிவன் டேட்டா மேஜர் ஆக்சிஸ் is along y axis. சென்டரும் நமக்கு வந்து 0, 0 தான் வரும். where center is 0, 0, 0, 0. ஏன்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோக்கே நம்ம பண்ணோம்னா ஆர் இந்த இது பண்ணோம்னால நமக்கு வந்து 0, 0 தான் வரும். நமக்கு 0, கொடுத்துருக்கதால மேஜர் ஆக்சிஸ் சென்டர் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போது ஈக்குவேஷன் வந்து என்ன வரும்னா x² by b² ப்ளஸ் y² by a² is equal to 1. ஏன்னா இது வந்து மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் y ஆக்சிஸ்ன்றதால ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் வந்து இதுதான் வரும் நமக்கு. இப்போ வந்து இது 0, a. ஓகேவா, இது 0, ae. ஸோ மேஜர் ஆக்சிஸ் என்ன கொடுத்துருக்காங்க 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அது வந்து 0, a. இது ஏவோட வேல்யூ. அதே மாதிரி ஃபோக்கை என்ன கொடுத்துருக்காங்க 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. அது 0, ae. ஸோ நமக்கு a தெரியும், ae தெரியும். இதுலேருந்து நம்ம வந்து b² கண்டுபிடிச்சிக்கலாம். a தெரியும் இல்லையா, a is equal to 5. அப்போ a² is equal to 25. இப்போ b² is equal to ஃபார்முலா தெரியல. b² is equal to a² into 1 minus e². இங்கே நமக்கு தனியாக தெரியாது. ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், a² இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா a² மைனஸ் a² e². இதை வந்து எப்படி எழுதலாம், ae the whole squareன்னு எழுதலாம் இல்லையா. a² minus ae the whole squareன்னு எழுதலாம். இப்போ a² தெரியும் நமக்கு. a² என்னது 25 மைனஸ் ae ஓட வேல்யூ என்ன தெரியும் 4. அப்போ 4². இப்போ 25 minus 16 is equal to 9. ஸோ அப்போ b² ஓட வேல்யூ b² is equal to 9. Therefore, equation of the ellipse is x² by b². அப்போ 9 plus y² by a² by 25 is equal to 1. So, this is the equation of the ellipse. Third subdivision. Third subdivision la enna kuduthirukkranga length of the lattice rectum. Third subdivision, length of the lattice rectum enna kuduthirukanga, length of the lattice rectum is equal to 8 nu kuduthirukkranga and e is equal to 3/5. Major axis is on the x-axis. Major axis is on x-axis. Center வந்து 0, 0 ன்னு கொடுத்திருக்காங்க.
ஓகேவா இதுதான் கொடுத்துருக்கிற டேட்டாஸ் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் மேஜர் ஆக்சிஸ் இஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதால ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் என்ன வரும் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் x square by a square plus y square by b square is equal to 1 இதுதான் equation of the ellipse வரும் இப்போ நமக்கு length of the lattice rectum கொடுத்திருக்காங்க length of the lattice rectum length of the formula என்னன்னா length of the lattice rectum is equal to 2b square by a இதுதான் ஃபார்முலா ஓகேவா 2b square by a அது என்ன கொடுத்திருக்காங்க 2b square by a is equal to 8 ன்னு கொடுத்திருக்காங்க இந்த 2 அங்க கொண்டு போய்டுங்க அப்போ b square by a is equal to 8 இங்க கீழ வந்துச்சுனா by 2 4 so b square is equal to 4a இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் b square is equal to a square into 1 minus e square னு தெரியும் so b square க்கு பதிலா நம்ம இந்த 4a வை போட்டுடலாம் 4a is equal to a square கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்காக தான் a square into 1 minus e கொடுத்திருக்காங்க இல்லையா 3/5 னு கொடுத்திருக்காங்க e is equal to so அப்ப 3/5 the whole square இப்போ a square இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் 4a by a square இங்க வந்து 1 minus 9/25 அப்ப பண்ணும்போது 25 minus 9 16/25 ன்னு வரும் இங்க நமக்கு ஒரு a இருக்கும் இல்லையா இந்த 4a இங்க கொண்டு வந்துரும் 1/a is equal to இங்க 4 கீழ வந்துரும் இந்த 4 இங்க கீழ வந்துரும் so 4 4s are 16 அப்போ a is equal to 25/4 ஓகேவா 25/4 அப்ப a square is equal to 625/16 அப்ப b square is equal to 4a இல்லையா 4a அப்போ 4 into 25/4 so 4 cancel ஆயிடுச்சுனா b square is equal to 25 so இப்போ a square b square ரெண்டும் தெரிஞ்சிருச்சு equation of the ellipse போடணும் இல்லையா equation of the ellipse equation of the x square by a square என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 625/16 plus y square by b square y square by b square வந்து 25 is equal to 1 ஓகேவா இந்த 16 மேலே கொண்டு போய் போட்டோம் பண்ணலாம் நீங்க இல்ல இப்படியே விட்டுட்டாலும் ஓகே தான் ஓகே அடுத்து fourth subdivisionல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாப்போம் fourth subdivisionலயும் நமக்கு length of the lattice rectum தான் கொடுத்திருக்காங்க length of the lattice rectum என்ன கொடுத்திருக்காங்க 4 and distance between the foci distance between the foci is equal to 4√2 இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா இங்க எழுதிடுறேன் நான் இதுக்கு வந்து 2b square by a இது வந்து 2ae distance between the foci னா 2ae இதெல்லாம் கொடுத்திருக்காங்க நமக்கு அடுத்து மேஜர் ஆக்சிஸ் இஸ் along y axis
and the center is 0 0. Major axis is along y axis and center 0 0 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இதுதான் கொடுத்திருக்கிற டேட்டாஸ். இதுல இருந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா என்ன வரும்? சென்டர் வந்து 0 0 and major axis is along y axis ன்றதால equation of the ellipse x square by b square plus y square by a square is equal to 1. So இதுதான் equation of the ellipse வரும் நமக்கு. இப்போ கொடுத்திருக்கிற டேட்டாஸை வச்சு a square b square நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்திருக்காங்க? 2b square by a is equal to 4. ஓகேவா? அப்போ b square is equal to 4a by 2. அப்போ என்ன வரும்? b square is equal to 2a ன்னு கிடைக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க? 2ae is equal to 4 root 2 ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, b square is equal to 2a ன்னு கிடைச்சிச்சு நமக்கு. அடுத்து நமக்கு 2ae is equal to 4 root 2. அப்போ AE is equal to 4 root 2 by 2. 2 root 2 கிடைச்சிருக்கு. AE is equal to 2 root 2. இது ரெண்டும் இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு b ஸ்கொயரும் தெரியணும், ஏவும் தெரியணும். ஸோ இந்த ஃபார்முலா தெரியல. b ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் into 1 minus e ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம்? உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா a ஸ்கொயர் மைனஸ் AE the whole square. நான் அப்படியே போட்டுறேன். a square e square வரும், AE the whole square வரும் நமக்கு இல்லையா? இப்போ b square ஓட வேல்யூ 2a ன்னு தெரியும் நமக்கு. அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இங்கே 2a. இப்போ 2a is equal to a square minus AE வந்து 2 root 2 the whole square. A square 2 root 2 the whole square means 4 minus 4 2s are 8 ன்னு வரும். So a square minus 8. இங்கே 2a இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். ஓகேவா, 2a square minus 8. a square minus 2a minus 8 equal to 0 ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்போ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக வந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். minus 8 2 minus 2 4 2s are வருமா? ஸோ மைனஸ் இதுக்கு வரும். இப்போ a minus 4 into a plus 2 equal to 0. அப்போ a is equal to 4 or a is equal to minus 2. ஓகேவா, அப்போ a is equal to 4 தான் வரும். Because a cannot be negative. ஓகேவா, மேஜர் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் இல்லையா அது வேல்யூ, அதனால a cannot be நெகட்டிவ்ன்றதால a is equal to 4ன்னு எடுத்துக்குவோம். அப்போ a square is equal to 16. a square is equal to 16. இப்போ நமக்கு b square தெரியணும். அடுத்தது a square 16 கண்டுபிடிச்சாச்சு. a வந்து 4ன்னு தெரியும். அப்போ b square is equal to
2 into 4. So b square is equal to 8. So equation of the ellipse என்னது x square by b square plus y square by a square is equal to 1. அப்போ x square by b square ஓட value 8 plus y square by a square ஓட value 16 equal to 1. So இதுதான் equation of the ellipse. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.